ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சர்ஃபேஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி கந்த சஷ்டியோட நிறைவு நாள் சூரசம்ஹாரம். இன்றைக்கி வந்து நம்ம முருகனுக்கு பிடிச்ச திருப்பாகம்ங்கிற ரெசிபி தான் செய்ய போகிறோம். அப்படியே வாயில் வச்சா கரையிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸி ஸ்டெப் மூலமாக எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பரான திருப்பாகம் ரெடி பண்ணலாம். இப்போ கடலை மாவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கையில் அப்படியே பொலப்பலன்னு வரணும். வந்ததுக்கப்புறம் முந்திரி பவுடர் ஒரு அரை டம்ளர் வந்து பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி நல்லா கரண்டியில் கரைங்க, இல்லைனா கையில் கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை திரும்பி ஆன் பண்ணி சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கப்போ நம்ம வந்து அந்த கலர் டெக்ஸ்சர்லாம் மாறும். ஸோ கைவிடாமல் கிண்டுங்க, இல்லைனா அடியில் ஒரு மாதிரி கட்டியாக அந்த மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கைவிடாமல் கிண்டுறப்ப நல்லா ஒரு அந்த டெக்ஸ்சர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் காய்ச்சின பாலை நம்ம ஊற்றி கிண்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு தடவை ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இது அளவெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த டெக்ஸ்டர் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இது வெந்திருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அதே ஒரு டம்ளர் மெஷர் பண்ணால் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஜீனி போட்டிருக்கேன். அதிகமாக வேணும்னா 1.25 டம்ளர் போட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக வருதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து அந்த ஜீனியோட அந்த மாவை வந்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த கடலை மாவும் அந்த முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியான ரெசிபி கூட தான். செய்கிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. பாருங்கள், நம்ம ஜீனியெல்லாம் போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு வந்து சூப்பரான டெக்ஸ்டரில் வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கீ போட்டுக்கலாம். கீ வந்து முதல்ல 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டியிருக்கேன். 2 ஸ்பூன் போட்ட கீ வந்து முதல்ல வந்து கிண்டுறப்ப பாருங்கள் அப்படியே அதில் தனித்தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் வேக விடவும் பாருங்கள் அப்படியே வந்து அந்த நெய்யெல்லாம் வந்து அதிலே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. பாருங்கள், நெய்யே இல்லை. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு மொத்தமாக 3 ஸ்பூன் நெய் தான் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நெய் போடவே தேவையில்லை. ஏன்னா அதிலே பாருங்கள் நல்லா கிண்டுறப்ப அந்த நெய் சுற்றி இருக்குது பாருங்கள். அதிலே நெய் விட்டு வெளியில் அப்படியே நெய்யாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து அப்சர்வ் பண்ணலை அந்த நெய்யை. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம அல்வா அளவுக்கு ரொம்ப கிண்ணலாம் தேவையில்லை. அவ்வளோதான். கேசரி டைப்பில் தான் இது இருக்கும். இந்த திருப்பாகம் இந்த கந்த சஷ்டிக்கு நீங்களும் சாமிக்கு படைச்சு உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கோங்க. எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாம் முந்திரி பருப்பை வறுத்து போடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஃபீஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.